கோவிலில் நம்ம இறைவனுக்காக நம்ம வந்து அபிஷேகங்கள் செய்வோம். அந்த அபிஷேகங்களுக்கு உண்டான பொருட்களோட மகிமம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு கோவிலில் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. இதில் என்னென்ன போட்டிருந்தது அப்படின்னா, நல்லெண்ணெய், சந்தனாதி தைலம், சுத்தமான தண்ணீர், திருமஞ்சன பொடி, ஜலதிரவிய பொடி, திரவிய பொடி, மஞ்சள் தூள், நெல்லிக்காய் பொடி, மாம்பருப்பு பொடி, துளசி பொடி, வில்வப்பொடி, அருகம்புல் பொடி, ரோஜா இதழ் பொடி, பச்சரிசி மாவு, பசும்பால், பஞ்சாமிர்தம், பசுவின் நெய், தேன், பசுவின் வெண்ணெய், தயிர், சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாம்பழம், மாதுளை, பலாச்சுளை, பப்பாளி, கரும்புச்சாறு, விளாம்பழம், திராட்சை, நார்த்தம்பழம், எலுமிச்சைம்பழம், வெல்லம், தேங்காய், இந்த இந்த மாதிரி வந்து நம்ம பொருட்களுக்கு உண்டான நன்மைகள் என்னென்ன கிடைக்கும் நம்ம வந்து கோவிலில் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா, அது வந்து இதில் போட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்த ஒரு இன்ஃபர்மேஷன், இது கிடைச்சது வந்து நான் பார்த்தேன். இது உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன்.